ஏய் உங்ககிட்ட மாட்டு நான் என்ன முட்டாள் நினைச்சியா? சொன்னா கேளு, தப்பிக்க முயற்சி பண்ணா சுட்டுருவேன். கிரி நின்று போடா. கிரி வேண்டாம், தப்பிக்க முயற்சி பண்ணாத. போடா. சொன்னா கேளு, இல்ல பணமா தான் போவேன். ஏய் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கிரி போகாத. ஏய் பக்கத்துல வராத. சொன்னா கேளு, ஓட முயற்சி பண்ணாத. நீ வராதடா. வேண்டாம் கிரி, ஓட முயற்சி பண்ணாத, தப்பிக்க முடியாது. இதான் உனக்கு எண்டு. கிரி வேண்டாம், சொன்னா கேளு. கிரி தப்பிக்க முயற்சி பண்ணாத, ஷூட் பண்ணிடுவேன். வேணாண்டா வேணாண்டா, குதிச்சிருவேன்டா. ஏய் வேணாம், குதிச்சிருவேன். ஏய் கிட்ட வராத. வேண்டாம் கிரி, சொன்னா கேளு, ஷூட் பண்ணிடுவேன். கிட்ட வராதடா, குதிச்சிருவேன்டா. வேண்டாம், சொன்னா கேளு. ஏய் ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடு. வா பிரபா. கிருஷ்ணன் ஹார்ட் பேஷண்ட். எந்த ரூம்னு சொல்ல முடியுமா? ரைட்ல லாஸ்ட் ரூம் சார். நான் கூட்டிட்டு போறேன், வா. ஒன்றும் தேவையில்ல. பிரபா நில்லு. பிரபா நில்லுன்னு சொல்றேன்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நந்தினி ஏதாவது கீ கொடுத்து அனுப்பிச்சாளா? ஏன் எனக்கு சொந்த புத்தி இல்லையா? முன்னால இருந்தது, இப்போ இருக்கா இல்லையான்னு தான் டவுட். என்ன பிரபா, என்ன நடந்ததுன்னு விசாரிக்க வந்திருக்கியா, இல்ல உன் பொண்டாட்டி சொன்னதை அப்படியே நம்பி சண்டை போட வந்திருக்கியா? என்ன அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி பேசுறீங்களா? எங்க வீட்டுல எனக்கும் என் பொண்ணுக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரே கருத்து தான். அப்படி ஏதாவது வித்தியாசம் இருந்தா அது எங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்போம். மத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரே மாதிரி தான் பேசுவோம். ஓ, அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுறோம்னு எங்களை குத்தி காட்டுறீங்களா? பிரபா, நீ குதர்க்கமா பேசுறதுக்குனே வந்திருக்க. குதர்க்கமா பேசுறது நான் இல்ல சை, நீயும் உங்க அப்பாவும் தான். பிரபா, நீ ரொம்ப மாறிட்ட. நானும் எங்க அப்பாவும் நந்தினிய தப்பா பேசிருப்போம்னு நீ நினைக்கிறியா? இருக்கலாம், ஏன் நினைக்க கூடாது? ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி மணமேடையில வச்சு என்னை கேவலப்படுத்திட்டு போவேன்னு நான் எதிர்பார்த்தனா? ஆனா அதான நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி நம்பாம இருக்கிறது? பிரபா, பழைய கதைக்கெல்லாம் விளக்கம் சொல்ல நான் விரும்பல. அப்படி ஒரு விளக்கம் எனக்கும் தேவையில்லை. அதனால ஒண்ணு ஆக போறதும் இல்ல. இப்போ உனக்கு என்னதான் வேணும் பிரபா? நந்தினியை ரொம்ப தரக்குறைவா நீங்க 2 பேரும் திட்டிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து அம்மாவும் திட்டிருக்காங்க. முதல்ல அவங்கள 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். நில்லு பிரபா. எங்க கிட்ட நீ என்ன பேச வந்தியோ அத முதல்ல சொல்லிடு. அப்படி நந்தினி உன்கிட்ட என்னதான் சொல்லிருக்கான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இசை, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிரபா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ போய் கோவமா ஏதாவது பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. நான் எங்க அப்பா அம்மா பாக்குறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல பிரபா. உனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நாங்க யார் சொல்லு? இல்ல, உங்க அப்பா இப்பதான் சர்ஜரி முடிச்சு படுத்திருக்காரு. இப்ப போய் அவர் முன்னாடி சண்டை போட்டா அவர் உயிருக்கே ஆபத்தா போயிடும். அப்போ எங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லைங்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா, உங்களுக்கு உங்க அப்பா மேல அக்கறையோ பாசமோ இல்ல. அப்படி இருந்திருந்தா அவங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுருப்பீங்களா? உங்க அண்ணங்காரங்க 3 பேரை விட ஒன்னதான் ரொம்ப பாசக்கார புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. சரி, இந்த பாரு பிரபா, இப்ப அதெல்லாம் பேசினா பொல்லாப்பு தான் வரும். உங்க அம்மா மேல கோபம் இருந்தா கூட அதெல்லாம் பேசுற நேரமோ இடமோ இது இல்ல. எதுவா இருந்தாலும் 6 முறை பேசிக்கலாம். முதல்ல நீ கிளம்பு. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இங்க இருந்து போக மாட்டேன் மாமா. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஆதர்ச தம்பதியா இருக்காங்கல்ல. அவங்க ஏன் பொண்டாட்டியை திட்டினத நான் ஏன் கேட்காம போனோம்? நானும் ஒரு காவிய புருஷனா இருந்துட்டு போறேன் மாமா. நீங்க ஏன் தடுக்கிறீங்க?
விதண்டவாதம் பேசுற நேரம் இல்ல. தயவு செஞ்சு அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்க. என்ன பெரிய சூழ்நிலை? தனக்கும் இல்லாம தம் பிள்ளைங்களுக்கும் இல்லாம எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணா அவரை யாரும் கேட்க மாட்டீங்க. உழைக்க வழி தெரியாம சுத்துற எங்க மேல கோவப்படுங்க. போங்க மாமா, பேச வந்துட்டீங்க. பிரபா, யார் அவங்க? உன் அப்பா அம்மா தானே? இவ்ளோ நாள் உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனது பத்தாதா? அவங்க சம்பாதிச்சத அவங்க கொடுத்தாங்க. அதையே இன்னும் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்களே உழைச்சு பழைக்க வேண்டியதானே? ஓஹோ, அப்புறம் ஆ, இனிமே உங்க எதிர்காலத்தை நீங்க தான் பாத்துக்கணும். ஒண்ணுமே இல்லாம குடிசையில இருக்கிற பிள்ளைங்க கூட அவங்க அப்பா அம்மாவை மாளிகையில வைக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க உங்களை நடுத்தருவில் விட்டுட்டாங்கன்னா அவங்கள நடுத்தருவில் விட்டுட்டு போறது என்ன நியாயம்? அப்போ அவங்க இவ்வளவு நாள் உங்களை மாளிகையில வச்சு வளர்த்ததுக்கு நல்ல நன்றி கடன் காட்டுறீங்க. வேணா பிரபா, எனக்கு எரிச்சலா வருது. நந்தினி பணம் கொடுக்க தானே வந்தா, அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்லாம ஆனதுக்கு அப்புறமும் என்ன பெரிய வீராப்பு? அவங்க ஒன்னும் யாசகம் கேட்டு வரல பிரபா. பணத்தை வீசி எறிஞ்சிட்டா கடமை தீர்ந்து போச்சா? அவங்கள பாத்துக்க கூட ஆள் இல்லாம கிடக்குறாங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போட வந்திருக்கியே, உனக்கு கேவலமா இல்ல? பொண்டாட்டி வந்தா மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் நேர்ல ஓ மூலமா பாக்குறேன். எங்க அப்பா அம்மாவை எங்களுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்கு ஐயாவும் இருந்தாரு. இப்போ அவர் செத்து தொலைச்சிட்டாருன்னு நினைச்சா நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல பிரபா. எங்களை என்ன வேணாலும் பேசு. தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா மனசை கஷ்டப்படுத்துறது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல நீ கிளம்பு. இதோ உங்க மேடம் வந்துட்டாங்கல்ல. நந்தினி, இங்க என்ன நடந்துச்சு? நீ என்ன சொல்லி பிரபாவை தூண்டி விட்டுருக்க? சொல்லு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நந்தினி, உன்னை கேள்வி கேட்கறதுக்கு இசை ஒன்னும் ஆபீசரும் கிடையாது, நீ குற்றவாளியும் கிடையாது. நீ ஒன்னும் பேசுவானா, நான் பேசிக்கிறேன். என்ன விடுங்க, எனக்கே தெரியாம ஏதோ மாமா பாசத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா அவ பாசத்தை கூட புரிஞ்சுக்காம அவளை விரட்டி விட்டுருக்கீங்க. இதுல வேற நீங்க என்கிட்ட நியாயம் தர்மம் பேசுறீங்க. அதை கேட்கறதுக்கு நான் வந்தா என்னைய திருப்பி கேவலப்படுத்துறீங்களா? ஓ, அப்படியா? ரொம்ப நல்லது. இனிமே உங்ககிட்ட பேசுறதானே கேவலப்படுத்துறதாகும். இனிமே நாங்க உங்ககிட்ட எதுவும் பேசல. இது வரைக்கும் நாங்க எப்படி பணத்தை புரட்டணுமோ அதே மாதிரி புரட்டிக்கிறோம். உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கிளம்பலாம். என் மேல உள்ள கோவத்துல நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. எல்லா தப்பும் என் மேலதான். நான் மாமாவை பார்க்க வந்தது பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. நீ ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற? நல்லது எது கெட்டது எதுன்னு கூட பிரிச்சு பார்க்க தெரியாதவங்க இவங்க எக்கடாவது கெட்டு போட்டோம். நமக்கு என்ன வந்துச்சு? வா, நாம எங்க அம்மாட்ட போய் கேட்டு வரலாம். ஐயோ, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க பிரபா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படிலாம் சும்மா திரும்பி வர முடியாது நந்தினி. இவங்க உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே தீரணும். அம்மாவும் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நான் திரும்பி வருவேன். எங்களால பிரச்சனைனா நானே மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா நீ எப்போ நாங்க மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியோ அப்போ முடிவு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்க மட்டும் இல்ல, நின்னு பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆள் பிரபா நீ. வாங்கப்பா. நில்லு இசை. ஐயோ இசை வேண்டாம். நில்லு. பிரபா வேண்டாம். நில்லு இசை. ப்ளீஸ் வேண்டாம். எப்படி பேசிட்டு போற பாத்தியா? அவளை எப்படி சும்மா விடுறது? ஐயோ பிரபா ப்ளீஸ். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளோட தரம் அவ்வளவுதான். அவளோட சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். ப்ளீஸ் பிரபா, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போட்டோம். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வா. இரு நந்தினி, நான் அதை கேட்டு வந்துடுறேன். வேணாம் பிரபா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. அம்மாவை பார்த்து நான் இதை கேட்டுட்டு வரணும் நந்தினி. வேண்டாம்னு சொல்றேன்ல, வாங்க. நான் கேட்டு வரேன் நந்தினி. வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வாங்க. சொன்ன கேளுங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. நர்ஸ், டாக்டர். ப்ளீஸ் ரிமூவ் திஸ். ஓகே டாக்டர்.
அவரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்க. வாங்க பொறுமையா. சார் ரிலாக்ஸா உட்காருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாஞ்சுக்கோங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல சார். ஆமா, யாரு நீங்க? நான் ஒரு டாக்டர். டாக்டரா? எஸ். சாரி டாக்டர், நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்க இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கீங்க. பாண்டிச்சேரியா? நான் எப்படி டாக்டர் இங்க வந்தேன்? எனக்கு என்னாச்சு டாக்டர்? எனக்கு ஏன் தலையில கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் அமெரிக்கால டாக்டரா இருக்கேன். அடுத்த வாரம் நான் யூஎஸ் போய் ஆகணும். நான் ஒரு வேலையா பெரியபாளையம் போயிட்டு வரும்போது தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என் கார்ல வந்து விழுந்துட்டீங்க. என்ன, உங்க கார் தான் என் மேல மோதிச்சா? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? சாரி சார், இப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நான் வந்து உங்க மேல மோதல. நீங்க எங்கிருந்தோ வேகமா ஓடி வந்து நீங்களா தான் என் கார்ல விழுந்துட்டீங்க. நான் சடன் பிரேக் போட்டதுனால காயத்தோட தப்பிச்சீங்க. இல்லனா தேங்க் காட் பெரிய பிரச்சனையாயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். ஆமா, இத வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? வேற யார்கிட்டயாவதுனா போலீஸ்லயா? இல்ல எதை யார்கிட்ட சொல்லணும்? இல்ல சார், நான் இங்க பாண்டிச்சேரியில ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களா? எனக்கு உங்களை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியலையே சார். நான் எப்படி சார் சொல்றது? போலீஸ்ல சொல்றதுல எனக்கு பிரச்சனை. கேஸ்ல ஏதாவது கோத்து விட்டாங்கன்னா நான் யூஎஸ் போறது சிக்கலாயிடும். அதனால தான் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து உங்களை அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே டாக்டர், நானும் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு தான் ஓடி வந்தேன். அப்படியே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போறதுக்கா டாக்டரா இவ்வளவு காலம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்க நேம் என்ன? நீங்க எங்க இருக்கீங்க? டாக்டர், என் பேரு சரவணன். நான் சென்னை தான். கொஞ்சம் உங்க போனை தர முடியுமா? சென்னைக்கு போன் பண்ணி என் அண்ணன் இங்க வர வச்சிடுறேன். ஷூர், தாராளமா பேசுங்க. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிருந்த நடராஜ், அங்க நடந்தது அப்படியே ஜிவ்வுன்னு மூளைக்கு சூடு ஏறிடுச்சு. யாரு அந்த 8வது வலையில பார்க்க போயிருந்தியா? நீ எதுக்குடா அங்க போன? உன்னை யார் அங்க போக சொன்னது? அதனால தான் நம்ம எக்கடி கட்டா என்னன்னு இருந்த கடைசி சுத்தியும் கண்ணனை கொடுத்துட்டாரு. அவரை பார்க்க நீ எதுக்குடா போன? பார், எனக்கு தெரியாம அவரை பார்க்க போனா என்ன விட்டுரு. உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. டாக்குமெண்ட கொடுத்ததை நேர்ல பார்த்தவனா அவரை பார்க்க போவேனா? எல்லாம் தோற்கால இவ்வளவு வந்தது. மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நந்தினிக்கு அப்படியே பாசம் பொத்துக்குச்சு. என்கிட்ட சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், தடுத்துருவேன்னு சொல்லி எனக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காடவ. அங்க நம்மளோட மாமா இவள அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு. மாமா மட்டும் இல்லடா, நம்ம அம்மாவும் சேர்த்து தான் அவமானப்படுத்திருக்காங்க. ஏன் இசையும் கூட தான். பாவண்டாவ. என்னடா சொல்ற? இசையமா அப்படி பண்ணா? இசைக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்களே, அத்தை என்னென்ன பேசினாங்கன்னு தெரியுமா? என்னால இன்னும் கூட அதை நம்பவே முடியல. மக மருமக யாரும் தேவையில்ல, நீங்க யாரும் என்ன பார்க்கவும் வர வேண்டாம், பணமும் தர வேண்டாம்னு சொன்னாங்க. நாம ரோஷம் உள்ளவங்களா இருந்தா இனிமே அவங்கள நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏய், அப்படியெல்லாம் வார்த்தையை விடக்கூடாத வந்திக்கா. சம்பந்தியம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ நந்தினி போய் சொல்றாளாமா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கடுப்பேத்தாதமா? ஏண்டா நந்தினி போய் அவமானப்படுறதுக்கு அப்புறமா நீ எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு போன? டேய், நந்தினி வந்து சொன்னதே எனக்கு கோவம் தலைக்கு அடிச்சுடா. கிழிச்சு தோரணம் கட்டலாம் தான் போனேன். மாமாவும் இசையும் என்கிட்ட தரக்குறைவா நடந்துக்கிட்டாங்கடா. என்ன வார்டுக்குள்ளேயே விடலடா.
வராண்டாலே பேசி அமிச்சிட்டாங்கடா என்ன? இதெல்லாம் இசைக்கு நீங்க கொடுத்த இடம். யார பாக்குறதுக்கு யார் பெர்மிஷன் தரது? சரி, நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமே நம்மள பெத்தவங்களுக்கும் நமக்கும் எந்த உறவும் கிடையாது. யாரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் பார்க்கவும் கூடாது. சரியா? ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாம கிடக்குறாரு. நீங்க எல்லாருமா சேர்ந்து நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொன்னது சரிதான் நடராஜ். இனிமே அப்பா அம்மா முகத்துல மட்டும் இல்ல, நம்ம மாமா இசை யார் முகத்திலுமே முழிக்க கூடாதுடா. நீங்க எல்லாருமே எல்லாத்தையுமே லேட்டா தெரிஞ்சுக்கிற ஆளுங்க தானே. சொன்னா எங்க கேக்குறீங்க? இன்னும் நிறைய முடிவெடுக்க வேண்டியிருக்கும். நமக்குள்ளேயே சில சிலுமிஷங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரட்டும். சரி விடுங்க, விடுங்க. இது ஒரு மேட்டர்னு போய் பேசிட்டு அப்புறம் பேசிக்கலாம். சரவணனை பத்தி எதுவுமே தெரியலையேடா. ரத்ன மாமாக்கும் இன்னும் எதுவுமே தெரியலையாண்டா. எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஒரே குழப்பமா இருக்குடா. மாமா, தயவு செஞ்சு எங்கேயாவது எப்படியாவது சரவணனை தேடுங்க மாமா. அவரை பத்தி தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஹலோ ஹலோ, டேய் நான் சரவணா பேசுறேன்டா. டேய் சரவணா, டேய் எங்கடா இருக்க? என்ன ஆச்சுடா உனக்கு? டேய் உன்னை தேடி தவிச்சிட்டு இருக்கோம்டா. எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லுடா. நான் பாண்டிச்சேரியில அன்னை ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா. உன் மேல கார் மோதிச்சுன்னு சொன்னாங்க. பலமா அடிபட்டுச்சாடா? என் மேல மோதினதே ஒரு டாக்டர் கார் தான்டா. லேசான அடிதான். அவர் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. டேய் நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கடா. அன்னை ஹாஸ்பிட்டல் இது உப்பளத்துல இருக்கு. இப்ப நான் பேசுறது டாக்டரோட நம்பர் தான். இங்க வந்து இடம் தெரியலன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. சரிடா, நாங்க உடனே வரோம்டா. சரி, ஓகே. என்னடாச்சு? மாப்ள, என்ன மாப்ள? ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்றீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சொல்லுங்க மாப்ள. முதல்ல அதை பத்தி எந்த டீடைலும் தெரியல மாமா. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கானா, வர சொல்றான். நாங்க ரத்ன மாமா கூட்டு போயிட்டு வந்துடுறோம். மாப்ள, எல்லாருமே போலாம் மாப்ள. இல்ல மாமா, வேண்டாம். சரவணன் இப்ப தேடப்படுற குற்றவாளி. எல்லாரும் சேர்ந்து போனோம்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். அவரை பார்க்காம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்க கூட வருவேன். ப்ளீஸ் பிரபா, கூட்டிட்டு போங்க பிரபா. சரி மாமா, நாங்க பூமிகா வேணா கூட்டிட்டு போறோம். வா நடராஜ், போயிட்டு வரலாம். நான் போயிட்டு வரேன். வா பூமிகா. உட்காரு உட்காரு. சேர்மதுரை நல்ல பேரியா. உன் பேர்லயே ஒரு கெத்து இருக்கு தெரியுமா? என்ன சார்? எல்லா துறையிலுமே சேர்மன்னா எவ்வளவு பெரிய போஸ்ட். ஆனா நீ இப்ப எந்த சேர்ல உட்கார்ந்திருக்க பாத்தியா? எந்த சேர்ல சார்? அதையும் நான் தான் சொல்லணுமா? குற்றவாளி சேர்ல. நீங்க பெருமையா சொல்ற சேர்லையும் பல இடத்துல குற்றவாளிகள் தானே உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல நீ சிரிக்க கூடாது சேர்மா, வெக்கப்படணும். சார், வெக்கமானமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தெரு தெருவா பழைய பேப்பர் தான் சார் வாங்கிட்டு இருக்கணும். சரி சரி, அதெல்லாம் விடு. உங்ககிட்ட எதுக்கு நான் தேவையில்லாம பேசிக்கிட்டு? நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் மறைக்காம டான் டான்னு பதில் சொல்லணும். மாத்தி கீத்தி சொன்னு வச்சுக்க, உனக்கு தெரியாத போலீஸ் அடியா எவ்வளவு வாங்கியிருப்ப. இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. சொல்லு, சரவணனை எதுக்காக கொல்ல ஆள் அனுப்புன? யாரு சொல்லி அனுப்புன? பிடிச்சிருக்கா?
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.